ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டில் இருக்க ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஜர் அக்கௌண்ட் இந்த புக் ஆஃப் போத் த பார்ட்டிஸ். இப்போ லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஜேர்னல் வச்சு எப்படி லெட்ஜர் போடுறது அப்படின்றத பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் ஜேர்னல் இல்லாமலே லெட்ஜர் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹையர் பர்ச்சேசர் புக்லேயும் ஹையர் வெண்டார் புக்லேயும். இது வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 3 ரெட்டி புக்கில் ப்ராப்ளம் நம்பர் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்கள். ராகேஷ்ன்றவர் மோட்டார் கார் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. எவ்வளோக்குன்னா அதோட கேஷ் ப்ரைஸ் வந்து 15,980. பேபிள் ₹4,000 டவுன் பேமெண்ட்டாக 4,000 பே பண்ணுறாரு. அண்ட் 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக 6,000, 5,000, 2,000 பே பண்ணுறாரு. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. நம்மளை லெஜர் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க போத் த பார்ட்டிஸ். ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து 10% ஆன் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க. இது எப்படி போடுறதுன்றது டெப்ரிசியேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது பார்க்கலாம். இப்போ நம்ம கிவன் எழுதலாம். கிவன் இது ஹையர் பர்ச்சேசர் யார்? ராகேஷ். ஹையர் வெண்டார் யாருன்றது நமக்கு கொடுக்கல. ஸோ வந்து ஹையர் வெண்டார்னே நம்ம எடுத்துக்கலாம். பேர் எதுவும் கொடுக்கலன்னா ஹையர் வெண்டார்னே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து கேஷ் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 15,980. டவுன் பேமெண்ட் 4,000. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 6,000, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 5,000, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 2,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. டெப்ரிசியேஷன் வேல்யூ 10% ஆன் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு மெத்தட். கரெக்டாக? இப்போ நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி போடுவோம்? 5 காலம் பிரிப்போம்ல. பர்டிகுலர்ஸ், டோட்டல் கேஷ் ப்ரைஸ், இன்ஸ்டால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், கேஷ் ப்ரைஸ். ஃபஸ்ட் நம்ம கேஷ் ப்ரைஸ் போடுவோமா? கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ? 15,980. அதில் டவுன் பேமெண்ட்டாக மைனஸ் பண்ணுவோமா? 4,000. இந்த 4,000 எங்கெங்கே போடுவோம்? இன்ஸ்டால்மெண்ட்லேயும் கேஷ் ப்ரைஸ்லேயும் போடுவோம். கரெக்டாக? அடுத்து பாருங்கள், இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 11,980. கரெக்டாக? அடுத்து வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? 6,000. அந்த 6,000ல் இன்ஸ்டால்மெண்ட் காலமில் போடுவோமா? போட்டாச்சு. இப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபைன் பண்ணுவோம்? இந்த 11,980ல் 5% பண்ணோன்னா 599 வருது. கரெக்டாக? இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு 5,401 வருது கேஷ் ப்ரைஸ். இந்த 5,401 இங்கே போடுறோம். டோட்டல் கேஷ் ப்ரைஸ் காலத்தில் போடுறோம். போட்டு இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு 6,579 வருது. இப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? 5,000. இப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் காலத்தில் 5,000. இங்கே என்ன போடணும்? இந்த 6,579 இன்ட்டு 5% கேல்குலேட் பண்ணிங்கன்னா 329 வருது. இப்போ இந்த 5,000ஐயும் 329ஐயும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு 4,671 வருது. புரிஞ்சிச்சா? இப்போ இந்த 4,671 டோட்டல் கேஷ் ப்ரைஸ் காலத்தில் போடுறோம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 1,908 வருது. இப்போ தேர்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? 2,000 இன்ஸ்டால்மெண்ட் காலத்தில் போட்டாச்சு. இப்போ இந்த டோட்டல் கேஷ் ப்ரைஸில் இந்த 1,908ஐயும் இந்த 2,000ஐயும் மைனஸ் பண்ணால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இந்த தேர்ட் இயரில் 92 rupees இன்ட்ரெஸ்ட் தேர்ட் இயரில். இப்போ இந்த 2,000ஐயும் 92ஐயும் மைனஸ் பண்ணிங்கன்னா இதே அமௌண்ட் தான் இங்கே வரும் கேஷ் ப்ரைஸில். இப்போ இதை எடுத்து இங்கே போடணும். டோட்டல் கேஷ் ப்ரைஸில் இது 0 ஆயிரும். இப்போ இந்த இன்ஸ்டால்மெண்ட் ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணிங்கன்னா 17,000, இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 1,020 வருது. இப்போ கேஷ் ப்ரைஸ், இந்த கேஷ் ப்ரைஸே நமக்கு இங்கே வரும். பாருங்கள், 15,980 வருது. புரிஞ்சிச்சா எப்படி போட்டோன்றது? இப்போ நம்ம லெட்ஜர் பார்க்கலாம். நம்ம ஜேர்னல் போடல, ஸ்ட்ரெயிட்டாக லெட்ஜர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ்ன்றது யார்? ராகேஷ் தான் ஹையர் பர்ச்சேசர். அவருக்கு தான் போட போகிறோம் லெட்ஜர் அக்கௌண்ட் இந்த புக் ஆஃப் ராகேஷ் ஹையர் பர்ச்சேசர். ஹையர் பர்ச்சேசர் இருந்தபோது ஃபஸ்ட் நம்ம என்னென்ன அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்? லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் தெரியுமா? ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் போடுவோம். அண்ட் வந்து என்ன போடுவோம்? அசட் அக்கௌண்ட் போடுவோம், இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் அண்ட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். 4 அக்கௌண்ட் போட்டால் போடும் ஹையர் பர்ச்சேசருக்கு. கரெக்டாக? 4 அக்கௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். இப்போ ஹையர் வெண்டார் போடும்போது இந்த சம் போடும்போது
நீங்கள் ஒரு 6 க்ரைட்டீரியாவை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா சேல் நடந்திருக்கு, சரி அசத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக. ஃபஸ்ட் வந்து அசட் பர்ச்சேஸ். அடுத்து வந்து செகண்ட் க்ரைட்டீரியா வந்து டவுன் பேமெண்ட், தேர்ட் க்ரைட்டீரியா இன்ட்ரெஸ்ட், ஃபோர்த்து வந்து இன்ஸ்டால்மெண்ட், ஃபிஃப்த்து வந்து என்னது இது, ஃபிஃப்த்து வந்து டெப்ரிஷியேஷன். அசட் வச்சுருக்கோம்ல, ஸோ அது வந்து டெப்ரிஷியேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அது. சிக்ஸ்த்து வந்து என்னது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் டெப்ரிஷியேஷனையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த 6 க்ரைட்டீரியாவை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன, அசத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். ஹையர் வெண்டார்ன்றது நமக்கு யார், நம்ம தான் ராகேஷ்ன்னு நம்ம வச்சுக்கோங்க சும்மா. ஹையர் பர்ச்சேஸர் நம்ம தான், ராகேஷ் தான், நம்ம தான் ராகேஷ். இப்போ நம்மளுக்கு ஹையர் வெண்டார்ன்றது யாருன்னா லியாபிலிட்டி. லியாபிலிட்டினா என்னன்னா கடன் பட்டிருக்கும். இந்த ஹையர் வெண்டார்ன்றதுக்கு கடன் பட்டிருக்கும், கரெக்டாக. இப்போ லியாபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு, லியாபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட். அதான் இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லியாபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட், லியாபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட். ஹையர் வெண்டார்ன்றது லியாபிலிட்டி, ஓகேவா. ஏன்னா லியாபிலிட்டின்றது கடன் பட்டிருக்கும், பொறுப்புகள் நமக்கு, ஓகேவா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோமா, பர்ச்சேஸ் பண்ணும்போது கடனுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம், இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் தான் பண்ணுறோம் நம்ம. ஸோ அது கடன் தான். இப்போ கார் ஃபஸ்ட் இயரில் கார் பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஸோ வந்து கடன் வந்து அதிகமாகுது. ஸோ கிரெடிட் சைடில் நம்ம 15,980 போடுறோம். ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா போட்டாச்சு. அடுத்து செகண்ட் க்ரைட்டீரியா என்ன சொன்னேன், டவுன் பேமெண்ட். டவுன் பேமெண்ட் பே பண்ணுறோம், இந்த கடன்லேருந்து கம்மியாகுது, 15,980லேருந்து கம்மியாகுது. ஸோ வந்து டெபிட்டில் போடுறோம் நம்ம. டூ கேஷ் அக்கௌண்ட்டுன்றது டவுன் பேமெண்ட், இது கிரெடிட்டில் போடுறோம் 4,000. ஏன்னா டிக்ரீஸ் ஆகுது, லியாபிலிட்டி கடன் வந்து டிக்ரீஸ் ஆகுது, புரிஞ்சிச்சா, அதனால டெபிட்டில் போடுறோம். அடுத்து என்னது இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டுன்றது நமக்கு கடன் தான், கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, புரியுதா. இன்ட்ரெஸ்ட்டுன்றது நமக்கு கடன் வந்து இன்ட்ரெஸ்ட் டியூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த 599 வந்து கிரெடிட் சைடில் போடுறோம், புரிஞ்சிச்சா. இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறோம். ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும்போது நமக்கு கடன் வந்து கம்மியாகுமா, ஸோ வந்து டெபிட்டில் போடுறோம். டெபிட்டில் இந்த 6,000 போடுறோம் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், ஓகேவா. 4 க்ரைட்டீரியாவும் பார்த்தாச்சு. டெப்ரிஷியேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் இதில் ஹையர் வெண்டர் அக்கௌண்ட்டில் வராது, 4 க்ரைட்டீரியா தான். இப்போ பாருங்கள், டேலி பண்ணுங்கள். இதை டேலி பண்ணால் நமக்கு 16,579 வருது. இப்போ எந்த சைடு, இந்த சைடில் தான் பேலன்ஸ் வரும், பேலன்ஸ் சீல் 6,579. இப்போ இந்த 6,579 செகண்ட் இயர் கொண்டு போகணும். செகண்ட் இயர் கொண்டு போயாச்சா. இப்போ பாருங்கள், செகண்ட் இயருக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 329, கடன் வந்து அதிகமாகுது, ஸோ 329 இங்கே வரும். இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறோம், 5,000 பே பண்ணுறோம், ஸோ வந்து கடன் வந்து கம்மியாகுது, கரெக்டாக 5,000. இப்போ அவ்வளோதான், டேலி பண்ணுங்கள். டேலி பண்ணால் 6,908, 6,908 இங்கே தான் பேலன்ஸ் வரும், கரெக்டாக. இந்த பேலன்ஸை அடுத்த இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், 1,908, ஓகேவா. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட். இப்போ 1 இயர் போட்டாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், இதே மாதிரி தான் அடுத்தடுத்து வரும்ன்றது, கரெக்டாக. இப்போ தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 92, அந்த 92 போடுறோம். இந்த பக்கம் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ் இந்த 2,000, இந்த 2,000 போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேலி ஆயிரும் ரெண்டு சைடும், புரிஞ்சா. இது ஈஸியாக இருக்கா, ஜேர்னல் போட்டு போடுறதோட இந்த லெட்ஜர் அக்கௌண்ட் ஸ்ட்ரைட்டாக போடுறது ஈஸியாக இருக்கா. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், செகண்ட் வந்து மிஷினரி அக்கௌண்ட், அதான் வந்து அசட் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். கார் அக்கௌண்ட். இப்போ இதில் எப்படின்னா, இது வந்து காருன்றது அசட், கரெக்டாக. அசட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டு, டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட், புரிஞ்சுச்சா. அசட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டு, டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அசட் வந்து உள்ளே வருது, இந்த கார் வந்து உள்ளே வருது, ஸோ அசட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டாக. அப்போ எந்த சைடு வரும், இந்த சைடு வரும். காருன்றனால நமக்கு என்ன வரும், ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டுன்னு வரும். ஹையர் வெண்டார் கிட்டன்றது தான் நம்ம வாங்குகிறோம், ஸோ ஹையர் வெண்டார் வருது 15,980, புரிஞ்சுச்சா. இப்போ அடுத்து இந்த காருக்கு டெப்ரிஷியேஷன் ஆகும், இன்ட்ரெஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்லாம் இதில் வராது, டெப்ரிஷியேஷன் தான் அடுத்து. டெப்ரிஷியேஷன் ஆகுமா, டெப்ரிஷியேஷன்ன்றது இந்த அசட்டோட வேல்யூ கம்மியாகுது,
ஸோ வந்து டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு கிரெடிட்டில் வரும் டெப்ரிஷியேஷன். எவ்வளோனா 1598. இது போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் இந்த டெப்ரிஷியேஷன் போடணும்னு பார்த்தோம் தெரியுமா? ஆமாம். கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ 15980. ஃபஸ்ட் இயர் டெப்ரிஷியேஷன் 15980ல் 10% போட்டோன்னா 1598. இது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னால 1598 தான் 3 இயருக்கும் வரும். பாருங்கள், 3 இயருக்கும் 1598 தான். இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 14382. அதில் 1598 மைனஸ் பண்ணால் 12784. அதில் 1598 மைனஸ் பண்ணால் 11186. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது டெப்ரிஷியேஷன் போட்டாச்சா, வேறு எதுவுமே வராது. பேலன்ஸ் பண்ணிக்கலாம். 15980. இது பேலன்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு பேலன்ஸ் வந்து 14382. இங்கே பாருங்கள், இதே தான் வரும். இதை பார்த்தே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பேலன்ஸை நம்ம செகண்ட் இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு செகண்ட் இயர் டெப்ரிஷியேஷன் எவ்வளோ 1508 தான், 598 தான். இப்போ இதை டேலி பண்ணால் நமக்கு பேலன்ஸ் வந்து எவ்வளோ வருதுன்னா 12784. இதை தேர்ட் இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேர்ட் இயர் டெப்ரிஷியேஷன் எவ்வளோனா 1598 பேலன்ஸ் பண்ணுறோம். இப்போ டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் பண்ணால் 11186. இதுவும் சேமாக வந்துடுச்சா? இப்போ இதை வந்து ஃபோர்த் இயருக்கு ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணுறோம். அவ்வளோதான், கார் அக்கௌண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டும் டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் ரொம்ப சிம்பிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டுன்றது ஹையர் பர்ச்சேசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்து நமக்கு நஷ்டம் தான். இன்ட்ரெஸ்ட்டும் டெப்ரிஷியேஷனும் ரெண்டுமே. ஸோ எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் வெண்டார் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டெபிட்டில் வருது இன்ட்ரெஸ்ட். இதை டேலி பண்ணுறதுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ கிரெடிட்டில் 599 கொடுக்குறோம். இது வந்து நஷ்டம், எதுக்குமே வந்து யூஸ் இல்லை. ஸோ வந்து அது இப்படி போடுறோம், ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதே மாதிரி செகண்ட் இயருக்கும் ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் 329, டோருக்கு பாருங்கள் 329, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 329. அதே மாதிரி தேர்ட் இயர் ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் 92 அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் 92. புரிஞ்சிச்சா? இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். அதே மாதிரி தான் டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட். இங்கே ஹையர் வெண்டாருக்கு பதிலாக இங்கே என்ன வரும்னா கார் அக்கௌண்ட்டுன்னு வரும். ஏன்னா காரில் தான் டெப்ரிஷியேஷன் பண்ணுறோம். அதனால ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அந்த கார் அக்கௌண்ட் 1598 இந்த 1598 ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் 1598. செகண்ட் இயருக்கு 1598 ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தேர்ட் இயருக்கு 1598 ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அவ்வளோதான். இது புரிஞ்சிச்சா? இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட் இந்த புக் ஆஃப் ஹையர் வெண்டாருக்கு எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஜர் அக்கௌண்ட் இந்த புக் ஆஃப் ஹையர் வெண்டார். ஹையர் வெண்டார்ன்றது நமக்கு பேர் கொடுக்கல, அதனால நம்ம ஹையர் வெண்டார்னே வச்சுக்கலாம். இப்போ ஹையர் வெண்டாருக்கு போடும்போது நம்ம 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஒன்று வந்து ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் அண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். இதில் வந்து அசட் வந்து ஹையர் வெண்டார்கிட்ட இல்லை. ஸோ டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஒன்று வந்து ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். 2 அக்கௌண்ட் போட்டாலே போதும். புரிஞ்சிச்சா? இப்போ ஹையர் பர்ச்சேசர் யார்? ராகேஷ் தான் ஹையர் பர்ச்சேசர். அவரோட அக்கௌண்ட் போட போகிறோம் இந்த புக் ஆஃப் ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ராகேஷ்க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சேல் பண்ணியிருக்கோம். ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அதனால சேல்ஸ் வந்து 15980 டெபிட்டில் வருது. புரியுதா? ஏன் டெபிட்டில் போட்டோன்னு? அண்ட் வந்து கிரெடிட்டில் டவுன் பேமெண்ட்டுக்கான நம்ம அந்த 6 க்ரைட்டீரியா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னது தெரியுமா? என்னென்ன க்ரைட்டீரியா? அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸு, டவுன் பேமெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, இன்ஸ்டால்மெண்ட், டெப்ரிஷியேஷன் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இங்கே டெப்ரிஷியேஷன் வராது. இங்கே 5 க்ரைட்டீரியா தான் வரும். சேல்ஸ் போட்டாச்சு, டவுன் பேமெண்ட் போட்டாச்சு. ஓகேவா? டவுன் பேமெண்ட் இங்கே ரெடியூஸ் ஆகுது. இந்த 15980 4000 ரெடியூஸ் ஆகுது. அதனால கிரெடிட்டில் போடுறோம். அடுத்து பாருங்கள் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் மூலயமா பை கேஷ் அக்கௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறோம் 6000. ஸோ வந்து ரெடியூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் டேலி பண்ணுறோம்.
16,579. இப்போ டேலி பண்ணால் 6,579 வருது. இப்போ அடுத்த இயருக்கு அது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அடுத்து இன்ட்ரெஸ்ட் வருமா? இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 329. அடுத்து இங்கே இன்ஸ்டால்மெண்ட் வரும். இன்ஸ்டால்மெண்ட் 5,000. அடுத்து இதை டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் பண்ணால் 1,908 வருது. இந்த 1,908 அடுத்த இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 92வா? 92 போடுறோம். இது வந்து இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 2,000 போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் டேலி ஆகிடும். புரிஞ்சிச்சா இது? இதுக்கு இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன். இப்போ இந்த ராகேஷ் அக்கௌண்ட் ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட்டா? இந்த புக் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர் போடும்போது ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட் போட்டிருப்போம்ல, அதோட ரிவர்ஸ் தான் இது. இந்த சைடு ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக கிரெடிட்டில் இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாக டெபிட்டில் இருக்கும். ரெண்டுத்தையும் மாற்றி போடணும். அவ்வளோதான் இந்த ராகேஷ் அக்கௌண்ட். ஈஸியாக புரியும்னா இப்படி வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள், அடுத்து இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். அங்கே போட்ட மாதிரி தான். இன்ட்ரெஸ்ட் வந்து ஹையர் வெண்டார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு லாபம். ஸோ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் டெபிட்டில் வரும். இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் அதான் வந்து எதன் மூலியமாக வருது? ராகேஷ் மூலியமாக தானே இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அவங்க வந்து கிரெடிட்டில் வருவாங்க. சரியா? ஃபஸ்ட் இயர் வந்து 599, செகண்ட் இயர் 329, தேர்ட் இயர் 92. ஓகேவா? இந்த 599 ஃபஸ்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அண்ட் செகண்ட் இயருக்கு 329 போட்டாச்சு. இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இந்த சைடு. தேர்ட் இயர் ராகேஷ் 92 இந்த இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் பர்ச்சேசரில் நம்ம பார்த்துருப்போம். இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டில் ஹையர் வெண்டார் இந்த சைடு வந்திருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த சைடு வந்திருக்கும். அதோட ஆப்போசிட் வெர்ஷன் தான் இது. ஆப்போசிட் சைடில் நம்ம போட்டுக்கலாம். அங்கே டெபிட் சைடில் இருந்தது கிரெடிட் சைட்லேயும், கிரெடிட் சைடில் இருந்தது டெபிட் சைட்லேயும் போடுறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஹையர் பர்ச்சேசர் புக்கை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஹையர் வெண்டார் லெஜர் அக்கௌண்ட் போட்டுடலாம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஜேர்னல் இல்லாமல் இந்த லெஜர் அக்கௌண்ட் ஈஸியாக போடுற மாதிரி இருக்கா? ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம வேறு சம்ஸ் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.